என்னத்த பேசுறீங்க? சாருமதிக்கு டிசைட் பண்ணி வாங்கிட்டு வந்தத நான் எப்படி வச்சுக்க முடியும்? அது நல்லா இருக்குமா? ஐயோ, அது நல்லா இருக்கோ இல்லையோ, அது செய்யறதுல ஒண்ணு பாவம் இல்ல. உனக்கு தெரியல, புருஷங்கிறது பாதி உடம்புனா பொண்டாட்டிங்கிறது மீதி உடம்பு. ஒரு பக்கம் பண்ண தப்ப இன்னொரு பக்கம் சரி கட்டணும். அப்பதான் உடம்புல உயிர் இருக்கும். இல்லனா மொத்தமா எல்லாம் போயிடும். இங்க பாரு, நீ இப்படியே நடந்துக்கிறது, பெரிய மனுஷத்தனமா விட்டு கொடுக்கறது, இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு புருஷனை முந்தானில முடிச்சு வச்சுக்கிறத செய். ரொம்ப சங்கடமா இருக்காத்த. அதத்தான் படாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு கோவம் வருதுல்ல, பதில் சொல்லு. உன் புருஷன் இன்னொருத்திக்கு புடவை வாங்கி கொடுத்தா உனக்கு கோவம் வருதா இல்லையா? அப்புறம் எதுக்கடி விட்டு கொடுக்கற? புடவை இழுத்து பிடிச்சு வச்சுக்க வேண்டியதானே? இந்த புடவை எனக்கு மேட்சிங்கா இருக்குல்ல? என்ன பாக்குற ஆதிரா? உனக்கு பாக்க எப்படி இருக்குன்னு சொல்லு. பொம்பளைங்க நம்ம எவ்வளவு நேரம் தேடி எடுத்தாலும் இவ்ளோ அழகா யாராலையும் செலக்ட் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்சவங்க நமக்கு எடுக்கிற தரமே தனிதான். ஏய், இப்ப எதுக்கடி தோல்ல போட்டுட்டு திரியற? ஆதிரா கிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். அதுல என்ன தப்பு? இங்க பார், இது பசப்புற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இவளை நீ சீன்றதுக்காக தான் இந்த நடிப்பு நடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு, இல்ல கண்ணம் பழுத்துரும். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் யதார்த்தமா வந்தேன். திருமாறன் எனக்குன்னு புடவை எடுத்துட்டு வந்திருக்காரு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. ஏய், நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு தெரியுது. நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்க. எனக்குள்ள எந்த தப்பான எண்ணமோ இல்ல. சட்டுன்னு ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அத ஆதிராக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். திருமாறன் போற போக்குல எனக்கு புடவை எடுத்துட்டு வரல. பொறுமையா பார்த்து எனக்கு இதுதான் சரியா வரும்னு யோசிச்சு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கு ரசனையோட சேர்ந்து காதலும் வேணும். என்னடி திமிரா? மறுபடியும் நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. காதல்னா அன்பு. நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல. உனக்கு இடம் கொடுத்திருக்கான் பாரு, அவனை சொல்லணும். இத இவ கண்டுக்காம நிக்கிறா பாரு, இவளையும் சொல்லணும். வணக்கம் மேடம். மேடம், பார்சல் வந்திருக்கு. ஆதிராங்கிற நேமுக்கு. சரிங்க, தேங்க்யூ. ஓகே மேடம். என்ன ஆதிரா வந்திருக்கு? சேலை வந்திருக்குமா? திறந்து பாரு. வேண்டாமா? ஏன்? திருமாறன் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு தான் ஆர்டர் பண்ணிருப்பான். பாரு ஆதிரா. எனக்கு இருக்காதுமா. சாருமதிக்கு வாங்கினதை நான் தான் தூக்கி போட்டுட்டேன்ல. அவளுக்கு ஏதோ ஆர்டர் போட்டிருந்தாலும் போட்டிருப்பாரு. அம்மா, பனாரஸ்ல இருந்து வந்திருக்குமா? ஆதிரா, அப்போ இது ஸ்பெஷல் புடவைதான். உனக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்தது நமக்கு இல்லைன்ற போது பெரிய ஏமாற்றம் ஆயிடுமா? அவரே வந்து என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். என்ன இப்படி சொல்ற? பனாரஸ் பட்டு புடவை ஆர்டர் பண்ணிருக்கானா? அது உனக்கு இல்லாம அவளுக்கா இருக்கும்? நீ பொண்டாட்டியா இல்ல அவ பொண்டாட்டியா? அப்படி பேசினா எனக்கு டென்ஷன் தாமா ஆகுது. எது சொன்னாலும் அவர் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சிருக்காரு. ராத்திரி கூட என்கிட்ட மலுப்பறதுக்கு தான் வார்த்தையை தேடுறாரே ஒழிய அவர் பண்ணது தப்புன்னு ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேங்கிறாருமா. நீ எதுக்கு அவங்கிட்ட பேசுன? ஒரு 2 நாள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டியதானே? ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாலே எனக்கு கோவமா வருது. அதுவும் சரிதான். காற்று மூச்சுன்னு சண்டை போடுற பொண்டாட்டி தான் இவன மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்ட். டீசென்ட்டா இருந்தா அதை விட டீசென்ட்டா ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஆதிரா, இதெல்லாம் நீ முன்னாடியே பண்ணிருக்கணும். அப்போ இருந்துச்சுமா. அத்தையும் இதேதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் மனசு கேட்கல.
அவர் ஒரு வாக்கு கொடுத்தா அதுக்கு நாமளும் தானே கட்டுப்படணும்னு நினைச்சு சும்மாவே இருந்துட்டேன். அப்படி இருந்ததுதான் புடவை வாங்கி கொடுக்கற வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. நல்ல வேலை இப்பயாச்சும் முழிச்சியே. அம்மா, அதுக்குன்னு தினமும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப பாருங்க, இப்ப ஒரு பார்சல் வந்திருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கும்னு தெரியல. நீ இத கொண்டு போய் உள்ள வை. இந்த தடவை நான் ஆரம்பிக்கிறேன். இது மட்டும் சாருமதிக்குன்னு தெரிஞ்சா அவளை இன்னைக்கு அடிச்சு துரத்துற அளவுக்கு நான் ஒரு வேலையை பண்றேன். அவளுக்கு வாங்கறது வெறும் பாசத்தால, இறக்கத்தால. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல. ஆனா உனக்கு அப்படி இல்ல. புடிச்ச பொண்டாட்டிக்கு புருஷன் வாங்கி கொடுக்கறத. ஆசைப்பட்ட காதலிக்கு காதலன் வாங்கி கொடுக்கறத. அன்பான ஆதிராவுக்கு இந்த திருமாறன் வாங்கி கொடுக்கறது. உனக்காக தேடி ஸ்பெஷலா செலக்ட் பண்ணி பனாரஸ் பட்டா பார்த்து வாங்கியிருக்கேன். அதிரா, நீ இதை ஏத்துக்கிட்ட எனக்கு சந்தோஷம். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இது வெறும் சமாதான வார்த்தை தான். அதிரா, இது என் வாய் வார்த்தை மட்டும் இல்ல, என் மனசுல இருந்து சொல்றேன். அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதோ இந்தா வாங்கிக்கோ. எனக்கு இப்பவும் நம்பிக்கை இல்ல. எங்க வைங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீ தான் இத போலியா நம்பிட்டு இருக்க. பொய்ய உண்மைன்னு ஏத்துக்கிட்டு அப்படியே பூரிச்சு போற. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நானும் அவரும் என்னவோ பேசிக்கிறோம்.
அவர் எனக்கு எதையோ கொடுக்கறாரு, அத பத்தி உனக்கு என்ன? அது எப்படி அப்படியே விடுறது ஆதிரா? எனக்கு வாங்கி கொடுத்த புடவையை எரிஞ்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறதா? என்னோட சந்தோஷத்தை நீ ஒன்னும் முடிவு பண்ண தேவையில்லை. கிளம்பு முதல்ல. புரியலையா? உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் இந்த புடவையை வாங்கி கொடுத்திருக்காரு. உடனே நீ சொல்லலாம், ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஆர்டர் போட்டுட்டாருன்னு. டேட் மாத்தி வரதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதுவும் ஏசிபி திருமாறன்னா சொடக்கு போடுறதுக்குள்ள பண்ணிருவாரு. நீ குழந்தை மாதிரி அடம் புடிச்சல்ல, அதுக்காக ஒரு குச்சி ஐஸ ஏற்பாடு பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் ஆதிரா. உன் மேல திருமாறனுக்கு இருக்கிறது வெறும் இரக்கம், அவ்வளவுதான். சாருமதி இடத்த நிரப்ப வந்த வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் நீ. அத அவரு சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு. நீதான் புரிஞ்சுக்காம கண்டதையும் நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்க ஆதிரா. நல்லா கேட்டுக்கோ, என் மேல திருமாறனுக்கு இருக்கிறது தான் உண்மையான லவ். இப்பவும் இருக்கு, ஆனா கொஞ்சம் உள்ள இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்த புடவைய எவ்வளவு ஒருத்தி கட்டியிருக்கானா, அது உங்களுக்கு சின்ன விஷயமா? சாருமதி, நான் ஆதிராவுக்கு கிஃப்ட் பண்ண புடவை இது. நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் இதை எடுத்து கட்டினங்க. அதுல இவ்ளோ கதை இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எங்க மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிரு ஆதிரா. என்னாலதான் உங்களுக்குள்ள சண்டை. இத வருத்தமா சொல்றியா இல்ல சந்தோஷமா சொல்றியா? நான் எப்படி பேசினாலும் நீ தப்பாவே எடுத்துக்கிற. முதல்ல நீ இப்படி இழுத்து பேசுறத நிறுத்து. நடிப்புதான் அவ பொறப்புலயே இருக்கே, சும்மா இருப்பாளா? இங்க பார், ஒழுங்கு மரியாதையா அந்த புடவையை அவுத்து போட்டுரு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இப்பவே கொடுத்துறேன். ஹே, எனக்கு ஒண்ணு வேணாம். அவ கட்டி கொடுத்த புடவை எனக்கு தேவையே இல்ல. ஆதிரா, தொடாதீங்க. ஏய், என்னங்க, நான் சுடு தண்ணி போட்டு வச்சிட்டேன், போய் குளிங்க. நீ எதுக்கு சாருமதி இதெல்லாம் பண்ற? ஏன் நான் செய்யக்கூடாதா? ஆதிரா வேலையா இருந்ததை பார்த்துதான் நான் வெந்நீர் வச்சேன். அவ எதுவும் சொல்ல மாட்டா. நீங்க சங்கடப்படாம போங்க. அப்படி இல்ல, நீ நல்லதுக்கே செஞ்சாலும் அது தப்பா போயிடுது. நான் இதையும் தப்பா எடுத்துக்கலங்க. வீடுனா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் மைண்ட்ல ஏத்தாம போய்கிட்டே இருக்கணும். நீங்க போங்க, டைம் ஆயிடுச்சு. டவல் எடுத்துட்டு இல்ல இல்ல வரேன். வேணாம், நான் எடுத்துக்கிறேன். சரிங்க. டேய் திருமாறா, சாருமதிய வெண்ணி வைக்க சொன்னியா? நான் எதையும் சொல்லலமா. நீ சொல்லாம தான் அவளா செஞ்சுட்டு இருக்காளா? மா, இதுக்கெல்லாம் சத்தியமா பண்ண முடியும்? ஒண்ணு இல்லாத விஷயத்தை ஏன் இப்படி பெருசு பண்றீங்களோ? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்கிட்ட மூஞ்சி காட்டுறியா? நான் எதையும் பண்ணலமா. ஆதிரா வேலையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளா வெந்நீர் வச்சிருக்கா. போதுமா? உண்ட கொடுங்க. கோபப்பட வேண்டியது நானு, இவனுமா கோச்சிட்டு போறான். சார், சொல்லுங்க பெருமா. சார், அகிலனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு சார். ஓகே. கோர்ட் 15 நாள் விசாரணைக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அக்யூஸை ரிமாண்ட்ல எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா டீம் கிட்ட சொல்லி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். கடத்தல் கும்பலுக்கும் அகிலனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சார். என்ன சார், சாருமதி கடத்தலுக்கும் அகிலனுக்கும் தொடர்பு இல்லைன்னு தான் தோணுது சார். இல்ல இல்ல, அகிலன் தான் இதோட மூளையே. அவன் பணத்துக்காக தான் இதை செஞ்சிருக்கான். அதுக்காக தான் அவன் ரிசார்ட்டுக்கு சாருமதி கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லாமே பிளான் தான். என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி தலைவலிக்குது. சார், காபி ஏதாவது சொல்லட்டுமா சார்? ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும்.
வீட்ல கொஞ்சம் பிரச்சனை பெருமாள். புரியுது சார், கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. மத்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ம். சார் ஆ? உங்க ஒய்ஃப் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க சார். சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சாருமதி முடிஞ்சு போன அத்தியாயம். அவங்க இப்ப மறுபடியும் உங்க லைஃப்குள்ள வந்ததுதான் இப்ப இருக்கிற சிக்கலுக்கே காரணம். தெரியுது பெருமாள். ஆனா சாருமதி அப்படியே விட்டுற முடியாதுல்ல. சாருமதிய பாத்துக்க வேணாம்னு சொல்லல சார். அதே நேரத்துல உங்க வாழ்க்கையும் கவனிக்கணும்ல. ஆமா, இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். காலையில ஆதிராவுக்காக எடுத்து வச்சிருந்த புடவைய சாருமதிக்கு கொடுத்துட்டேன். அச்சச்சோ, அப்புறம் என்ன சார் ஆச்சு? ஆதிரா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா. நீங்க பண்றது எனக்கே கோவம் வருது சார். நான் வேணும்னே செய்யல பெருமாள். சார் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ நடந்தது தப்பு தான் சார். பொண்ணுங்க எதை வேணாலும் பங்கு போட்டுப்பாங்க, ஆனா பாசத்தை மட்டும் பங்கு போட்டுக்கவே மாட்டாங்க சார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை முழுசா கொடுத்துடணும். அதான் அவங்களுக்கு திருப்தி சார். எப்படியாவது ஆதிரா சிஸ்டரை சமாதானப்படுத்திருங்க. அவங்க சிரிப்புல தான் உங்க சந்தோஷமே இருக்கு. ஆதிரா, என்ன பண்ற? விவசாயம் பண்றேன். நல்ல ஜோக். நான் உனக்கு உதவி செய்யலாங்கிற முடிவுல இருக்கேன். காய்கறி கட் பண்ணி தரட்டுமா? இதோ இந்த பூண்டு உரிக்கட்டுமா? எதுவும் வேண்டாம். என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கனாலே போதும். என்னதுடா இப்படி சொல்ற? ஏய், என்ன பண்றீங்க? புடிச்ச பொண்டாட்டிய புடிச்சுக்கிட்டு இருக்க. விடுங்க. திட்டா விழுந்துருவாதிரா. எங்க ஊர்ல கட்டி பிடிச்சுதான் சாரி சொல்லுவாங்க. உங்க ஊர் எந்த ஊரு? ஊரு பேரு சொன்னா மன்னிப்பு கிடைக்காது. பாப்பா, சரி சரி அழாதீங்க. என்னங்க பால் குடிங்க. அழக்கூடாது. பால் குடிங்க பாப்பா. சரி அழாதீங்க பாப்பா. அழாதீங்கன்னு சொல்றேன்ல. சமத்து. குடிங்க குடிங்க.
என்னாச்சுங்க? காட்டுங்க. ஐயோ, என்னங்க ஆச்சு? ஐயோ, என்னங்க பிளட்? காமிங்க. சாருமதி, சாருமதி. என்ன திருமாரா? சாருமதி எங்க? வந்துட்டா. என்ன விஷயம்? மா, அகிலன் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறதே சாருமதி தான். உனக்கே தெரியும் சாருமதி, நீதான் அகிலனோட குற்றங்களுக்கெல்லாம் ஐ விட்னஸ். நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசிட்டா அடுத்த 20 வருஷத்துக்கு அகிலன் வெளியவே வர முடியாது. கண்டிப்பா சொல்றேங்க, அகில எனக்கு பண்ண துரோகத்துக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். பர்சனலா மட்டும் இல்ல, கரியர்லயே எனக்கு இது ரொம்ப முக்கியமான கேஸ். இதில் ஜெயிச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது உன் கையில தான் இருக்கு சாருமதி. நான் இப்படி ஒரு நாளை தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது மாதிரி பல சாட்சிகளை நம்பி நாங்க ஏமாந்துருக்கோம். கடைசி நேரத்துல மனசு மாறிடுவாங்க. எங்க கிட்ட ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கோர்ட்ல மாத்தி பேசிடுவாங்க. அந்த பிளாக் மார்க் எங்களை விட்டு கடைசி வரைக்கும் போகாது. சாருமதி விஷயத்துல அப்படி எல்லாம் நடக்காது. அவ அனாதையா நின்னப்போ இந்த வீடு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. அதெல்லாம் அவ மறக்க மாட்டா. அப்படி ஏதாவது மறந்து சொல்லக்கூடாத வார்த்தையை கோர்ட்ல சொல்லிட்டு வந்த திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அப்புறம் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சாருமதி என்ன அவ்வளவு முட்டாளா? அவளுக்கு எல்லாமே தெரியும். அகிலனை பழி வாங்கறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை தவற விடுவாளா? என்ன சாருமதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க, நீ அப்ரூவலாதான் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. மாத்தி கீத்தி பேசுன நீயும் அக்யூஸ்ட் ஆயிடுவ. நீ எதை ஒத்துக்கிட்டு சைன் பண்ணியோ அத மட்டும் பேசணும். அதிரா சொல்றது கரெக்ட் தான் சாருமதி. நீ அகிலன் கூடவே இருந்திருக்க. அவனோட முடிவுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சைன் பண்ணிருக்க. நீங்களும் என்ன நம்பலையா? எனக்கு பாம்பு வச்சதெல்லாம் சத்தியமா தெரியாது. அது எனக்கும் தெரியும் சாருமதி. ஆனா ப்ரொசீஜர் இதுதான். நீ சைன் பண்ணு. சரண்யா, உன் தம்பி உனக்கு வேணா நல்லவனா இருக்கலாம், மத்தவங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. என்ன கடத்தி தீக்குழியில வச்சான். அவன் தான் உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அகிலனோட குரல் நல்லா கேட்டுச்சு. எல்லாருமா சேர்ந்து என் தம்பி ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? கொஞ்சம் விட்டுருந்தா அவன் கோயில இருந்த எல்லாரையும் ஒழிச்சிருப்பான். வாசத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாருமதி, நீ சைன் போடு. ஹே, நீ சைன் போடாத. நீ இப்ப வாய மூடு. சாருமதி, அகிலனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இனி கனவுலயும் நினைச்சிடாத. சைன் பண்ணு. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க.
ஹலோ, ஜெயில நீ அகிலங்கிட்ட பேசந்த ஒரு கான்ஸ்டபிள் வீடியோ எடுத்துட்டாரு. அது ஆதிராவுக்கும் அமிச்சிட்டாரு. அம்மாவும் மவுளும் ஆதாரத்தோட நிக்கிறாங்க. அந்த போன் வீட்டுக்கு வரவே கூடாது. அத எப்படியாச்சும் உடைச்சு தூக்கி போட்டுருங்க. சரிங்க மேடம். இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றீங்களா நீங்க? உங்களுக்கு இருக்குடி. அம்மா, ஆட்டோ ஆட்டோ. எங்கம்மா போனா? அண்ணா, அம்மன் கோயில் தெரு போகணும்ண்ணா. போலாம், உட்காருங்க. சரிங்கண்ணா. அம்மா வாங்க. கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. ஓகேம்மா. அண்ணா 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 அண்ணா, ஆட்டோ ஆட்டோ நிப்பாட்டு. கீழே விழுந்துருச்சுண்ணா. அண்ணா, ஆட்டோவை நிறுத்துங்க. போன் கீழே விழுந்துருச்சு. சரிம்மா, இருங்கம்மா. நீங்க இருங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணோம். பாரு, வருவாரு. அண்ணா, என்னண்ணா ஆச்சு? ஒரே மண்ணுமா தொச்சு நிக்கிறேன். சரிங்கண்ணா. ஏய், எதுக்கு திரும்ப அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம் ஆதிரா? என்னாச்சு? ஆதிரா, எதுவா இருந்தாலும் சொல்லு. இதோ இங்க நிக்கிறாளே இந்த சாருமதி. இவ ஜெயிலுக்கு போய் அகிலனை மீட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க. இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்ப அவளை பத்தின சுயரூபம் தெரியுதா? இந்த விளங்காதவள தலையில தூக்கி வச்சு ஆடுனியே, இப்ப என்ன ஆச்சு? அவ நம்ம வீட்டுக்கு வந்தது பாதுகாப்புக்கு இல்ல, பழி எடுக்கிறதுக்கு. சுபத்ராவுக்கு ஏற்பட்ட கதிதான் நம்ம எல்லாருக்கும். மொத்தமா இந்த வீட்டை கொளுத்த போறா. ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? இப்பவே அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. போடா. ஆமா மாரா, முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாருமதி இனிமே இங்க இருக்க வேண்டாம். வீடு, சொத்து, இன்சூரன்ஸ்னு இவ பெரிய பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. அகிலன் தான் மொத்த திட்டத்துக்கும் சூத்திரதாரி. இன்னும் ஏன்டா அப்படியே நிக்கிற? ஒவ்வொரு தடவையும் அவளுக்காக என்கிட்ட சண்டை எழுப்பியே, இப்ப என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இவ பெட்டியை தூக்கி வெளியே போட்டு அனுப்ப வேண்டியதான். பெட்டியெல்லாம் எதுவும் இல்ல. கட்டின துணியோட தானே இந்த கழுத வந்துச்சு, அப்படியே போகட்டும். இந்த அளவுக்கு சுயநல பைத்தியக்காரிய இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. அவங்க வயிறு நிரம்பணும்னா நம்ம வயித்தை கிழிச்சிருவாங்க. ஏய், வெளியே போ. உனக்கு என்ன வெத்தலை பாக்கு வச்சு சொல்லுவாங்களா? போ வெளியில. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போற?
பார்க்கவே இல்லைன்னு சொல்ல போறியா இல்ல பேசவே இல்லைன்னு சத்தியம் பண்ண போறியா? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. நான் அகிலனை பார்த்தது உண்மைதான். பேசினதும் உண்மைதான். பொய் சொல்லி நடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? நீங்க யாரும் என்ன டிராமா பண்றான்னு சொல்லக்கூடாது. ஏய், வாய மூடு. உன்ன மாதிரி இங்க யாரும் மாத்தி பேச மாட்டாங்க. அப்புறம் வீடியோ எங்க? அத காட்டும் போது காட்டுவாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீ எதுக்கு அகிலனை பார்க்க இவள அனுப்புன? அவன் எந்த தப்பும் பண்ணல. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க, என்னால கேட்க முடியல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? சாருமதி யார்கிட்டயும் அடிக்கடி போன் பேசுறா. எப்பவும் யாருக்கோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அகிலன் என்ன மிரட்டுறான்னு சொன்னவ அகிலன் கிட்ட உதவி கேட்க போனேன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு சாருமதி கிட்ட என்னவோ பிரச்சனை இருக்கு ஆதிரா. ஆமா, நீ என்ன நினைக்கிற? ஆதிரா, ஏன் அப்படி பாக்குற? அதிரா, என்னாச்சு? இதெல்லாம் நீங்க தான் பேசுறீங்களா? நான் கேக்குறதெல்லாம் உண்மையா? நடக்கிறதெல்லாம் நிஜமா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தாங்க சொல்றேன். எப்போ சாருமதியை விட்டு கொடுக்காமலே இருப்பீங்க. அவ என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவீங்க. இப்போ என்ன திடீர்னு கட்சி மாறுறீங்க? என்ன காரணம்? சிச்சுவேஷன் அப்படி இருக்கு ஆதிரா. சாருமதி ஏதோ என்கிட்ட மறைக்கிறான்னு தோணுது. இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணுன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் வேண்டிட்டு இருந்தேன். சாருமதியை க்ளோஸா வாட்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? அப்புறம் சாருமதியோட போனை ட்ரேஸ் பண்ண சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ, என் புருஷன் தான், என் புருஷன் தான். இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? ஏங்க, என்ன பண்றீங்க? உன்னோட சந்தோஷத்துக்கு நீ கிள்ளி முத்தம் வச்சிட்ட, என்னோட சந்தோஷத்துக்கு நான் கட்டி பிடிச்சிட்டேன். விடுங்க. நான் சாருமதியை பத்தி சொன்னப்பெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம்னா உடனே வேக வேகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க மட்டும்தான் அதுக்குன்னு வேலை பார்க்கணுமா? நாங்க பார்த்தா அதை நம்புறதில்ல, அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல ஆதிரா. எனக்கு சாருமதி மேல எப்பவும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா, எனக்கும் அவன் நிலைமைய நினைச்சு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா உண்மை நாம நினைச்சதுக்கு நேர்மாறாதானே இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க இப்பதான் முதலடி எடுத்து வச்சிருக்கீங்க. நான் சாருமதிய பத்தி அத்தனை விஷயமும் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கேன். சாருமதி கண்டிப்பா அகிலனுக்கு எதிராக சாட்சி சொல்லவே மாட்டான்.